ஞாபகம் அவ்வளோ ஞாபகம். எந்த ஒரு பாட்டு பண்ணாலும் தப்பு பண்ண கண்டுபிடிச்சிருவார். ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே, இப்படி பாடினேன். உடனே ராஜா சார் வந்து சொன்னார், இன்னும் குழைச்சி பாடியா, இன்னும் வாயை நல்லா இது பண்ணி பாடு. சிஎஸ் ஜெயராமன் சார் மாதிரி எப்படி இருந்தது. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே, அந்த மாதிரி பாண்டியா அப்படின்னாரு. ஆமா சொல்லி கொடுத்தாரு இப்படியெல்லாம் பாடுன்னு. சரிங்க சார் அப்படின்னு ஷோவில் வந்து அந்த பாட்டு என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட திட்டு வேற வாங்கினேன். ஷோவில் வந்து என்ன ஆச்சு, பாடுறேன், அது லிஸ்ட்டில் வரும்போது திடீர்னு அந்த பாட்டு வரும்போது ஸ்கிப் பண்ணிட்டார். ஸோ இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினச்சிட்டேன். திடீர்னு வேற ஒரு பாட்டு நான் வந்து ஏதோ மோகம் வந்து பாடுறேன். பாடினோன்னே அடுத்த பாட்டு முகேஷ் நில்லு, அந்த ஆனந்தத்தேன் கட்டுற பாடிட்டு போயிடு அப்படின்னாரு. சரி எனக்கு சந்தோஷம், அவர் நம்ம பேரை சொல்லிட்டாரியா, ஐயோ சந்தோஷம் தாகலை எனக்கு. சலூன் கடை சண்முகம் அந்த மாதிரி சந்தோஷம். ஒரு தடவை சந்தோஷம் நம்ம பேரை சொல்லிட்டாருப்பா அவரு அப்படின்னு. சரிண்ணா அப்போ இவர் சொல்லி கொடுத்தது எல்லாம் மறந்துடுச்சு எனக்கு. நார்மலா ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே இப்படி பாடுறேன். அவர் என்னையே பார்த்துட்டு இருக்காரு பொட்டியில கை வச்சுக்கிட்டு. நான் பார்க்கவே மாட்டேன் பாடும்போது, அவரை பார்த்தா 2 லைன் கூட வராது எனக்கு. அதனால பாடி முடிச்சுட்டு இப்படி போனேண்ணே, யோ நில்லையா அப்படின்னு. சார் சொல்லுங்க சார். என்னையா நான் ரிஹர்சல் என்ன சொன்னேன் சார், மறந்துட்டேன் சார். என்னையா மறந்துட்டேன் பையன் அப்படின்னு. அப்பதான்